அன்பர்களே, இன்று திரு ஆடிப்பூரம் படைவீடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆரணியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள படை வீட்டில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பரசுராம க்ஷேத்திரம் எனப்படுகிற தலம் இது. தன் தந்தை ஜமதக்னி முனிவர் இட்ட கட்டளையை பரசுராமர் நிறைவேற்றிய தலம். தன் தாயின் தலையை தந்தையின் கட்டளைப்படி கொய்து மீண்டும் தந்தையிடம் வரம் பெற்று தாயை உயிர்த்தெழச் செய்த தலம். புராண காலத்தில் ரேணுகா தேவி அம்மன் தன் பரிவாரங்களோடு வந்து தங்கிய இடம் என்பதனால் படை வீடு என பெயர் கொண்டது. தொண்டை நாட்டு சக்தி தலங்களிலே மிகவும் பிரதானமான தலம் இந்த தலம். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், உள்ளே சென்றால் அகண்ட திறந்த வெளி பிரகாரம், திருச்சுற்றில் திருக்குளம் உள்ளது. சோமநாத ஈஸ்வரர் தனி விமானத்துடன் கூடிய சன்னதியிலே உள்ளார். ரேணுகாம்பாள் சன்னதி முன் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகிய சன்னதிகள் உள்ளன. விநாயகர், காலபைரவர் சன்னதிகளும் மதிர் சுவர்களில் பசுவின் சிலைகளும் உள்ளன. கருவறையில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பானலிங்கமும் ஜனாகர்ஷண சக்கரமும் அமைந்துள்ளன. கருவறையில் அன்னை ரேணுகாம்பாள் சிரசு மட்டும் சுயம்பு உருவாகமாகவும் பிரம்மா, சிவன், திருமால் ஆகியோர் அரூபமாகவும் உள்ளார்கள். எனவே இங்கு தேவியை வழிபட்டால் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைத்திடுமாம். மேலும் சுதையாலான அம்பாளின் முழு திருவுருவமும் கருவறையில் உள்ளது. பரசுராமரும் கருவறையில் உள்ளார். ஆடி மாதத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி 7 வெள்ளிக்கிழமைகள் இங்கே விழா நாட்கள். இந்த சிறப்பு வழிபாட்டால் கலந்து கொண்டு வழிபட்டால் நமது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிடுமாம். ஆடி பூரம் நவராத்திரி நாட்களும் இந்த அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நாட்களாகும். இங்கு அம்பாளின் திருநீற்று மண் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. ஜமதக்னி முனிவர் யாகம் செய்த இடத்திலிருந்து ஆண்டுதோறும் ஆனி திருமஞ்சனத்தன்று வெட்டி எடுக்கப்படும் மண்ணை பிரசாதமாக இங்கே வழங்குகின்றனர். இதனை நீரில் கலந்து பருகினால் தீராத நோய்கள் குணமாகிவிடும் என்பது ஐதீகம். நெய் தீபமேற்றல், மாவிளக்கு போடுதல், கண்மலர் சாற்றுதல், உடல் உறுப்பு சிலைகளை வைத்தல், முடியறக்கல், காதுகுத்தல், உப்பு மிளகு செலுத்துதல், தொட்டிகட்டல் போன்றவை இங்கே நேர்த்திக்கடன்களாகும். அம்மை நோய் கண்டவர்கள் குணமாகியதும் இங்கு வந்து வேப்பிலை ஆடை அணிந்து கோவிலை வலம் வந்து வழிபடுகிறார்கள். பெண்கள் வாழ்வில் ஒளியேற்றும் தேவி ரேணுகா தேவியை படைவீடு சென்று வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.